வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய செய்திகள் எப்படி இருந்தது உறவுகளே? கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். முதலாவதாக இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 950 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 280 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் பணப்பரிமாற்ற நிறுவனங்களை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு சிறு மாற்றங்கள் வரலாம். அடுத்தபடியாக குவைத்தில் வேக வரம்பை மீறும் வாகனச்சாரதிகளுக்கு விசேட நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் வாகனச்சாரதிகளாக பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுக்கான விசேட அறிவித்தல் ஒன்று உள்துறை அமைச்சின் போக்குவரத்து துறை அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். சாலைகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை மீறும் வாகனங்கள் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் ஆட்டோமேட்டிக் கேமராக்கள் மூலம் கண்டறியப்படுகின்றன. தொடர்ந்தும் வாகன உரிமைகளின் போக்குவரத்துறை அலுவலகத்துக்கு வரவழைக்கப்படுகின்றன. இத்தகைய வாகனங்கள் 60 நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்படும். அதன் பிறகு கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாட்டில் போக்குவரத்து கட்டுப்பாட்டை வலுப்படுத்த, சாலையை பயன்படுத்துபவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த, அச்சுறுத்தும் ஆபத்தான போக்குவரத்து விதிமுறைகள் குறைப்பதற்கு ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இந்த ஆண்டு ஏப்ரல் 22 தொடக்கம் நடைமுறைக்கு வருகின்ற புதிய போக்குவரத்து சட்டத்தின் அடிப்படையில் வேக வரம்பை மீறும் நபர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு தொடக்கம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இது கடுமையான தண்டனை என்றே சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் அபராதம் 600 தொடக்கம் 1000 தினார் வரை அபராதம் வழங்க இருக்கின்றார்கள். இந்த சட்ட நடைமுறையானது ஏப்ரல் 22ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. ஆகவே குவைத்தில் வாகனச்சாரதிகளாக இருப்பவர்கள் இனி வேக வரம்பு மட்டுமல்ல, நிறைய சட்டங்கள் மாற்றங்கள் கொண்டு வர இருக்கின்றார்கள். அனைத்தையும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். மீறும் நபர்கள் வெளிநாட்டவராக இருந்தால் தண்டனை நாடு கடத்தல். குவைத்தில் இன்றைய தினம் துப்பாக்கிச்சூடு பயிற்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு பயிற்சியின் போது 2 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகின்றது. சிலர் படுகாயமுற்றுள்ளனர். குவைத்தில் துப்பாக்கிச்சூடு பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் குவைத்தின் இராணுவ வீரர் 2 உயிரிழந்திருப்பதுடன் உயிரிழந்தவர்கள் சாயன் தொடக்கம் என்று அறிய முடிகின்றது மற்றும் அவருடைய உதவியாளர் என்றும் அறிய முடிகின்றது. இந்த விபத்தில் உயிரிழந்த 2 தவிர இறுதிக்கட்ட பயிற்சியின் போது ஹோஃப்ரல் அன்வர் என்பவரும் உட்பட சில வீரர்கள் காயமடைந்ததாகவும் அறிய முடிகின்றது. காயமடைந்த இவர்கள் உடனடியாக யஹரா மருத்துவமனையின் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இந்த துயரமான சம்பவம் தொடர்பான காரணங்களை கண்டறிய சிறப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் உங்கள் பகுதிகளில் இன்று மழைப்பொழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கின்றது. ஆகவே குவைத்தில் வியாழக்கிழமை குறைந்த காற்றழுத்தம் காரணமாக பரவலாக லேசான மழை, பலத்த மழை, சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைகள் பெய்திருக்கின்றன. குவைத்தில் இருக்கும் உள்துறை அமைச்சின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய தீவிர பாதுகாப்பு நடவடிக்கையின் போது 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 4 பேர் குவைத் நாட்டவர்கள். இந்த சோதனையின் மூலம் 50 கிலோ போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த போதைப்பொருளின் சந்தை மதிப்பு 2,20,000 தினார் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் அதிகரித்து வரும் இன்டர்நெட் மோசடி முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். கடந்த தினம் கூட குவைத்தில் விசா வழங்கியதன் அடிப்படையில், சீன நாட்டவர்களுக்கு விசா வழங்கியதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3-4 குவைத் குடிமக்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் யாவரும் சீன நாட்டின் ஹேக்கிங் குழுவைச் சேர்ந்தவர்கள், அதாவது இணையதளமூடாக மோசடி செய்யும் நபர்கள். இந்த சீன கும்பல் குவைத்தில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தனர். சீன கும்பலின் பிரிதொரு உறுப்பினர் ஒருவர் இன்றைய தினம் வளைகுடா நாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இந்த கும்பல் தொடர்பான தொலைத்தொடர்பு கோபுரங்கள் ஹேக் செய்து தனிநபர்களுடைய நிறுவனங்களுக்கு வைத்திருக்கும் வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடுவது இவர்களுடைய பிரதான நோக்கம். அண்மையில் கூட இலங்கையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சீன பிரஜைகள் இதுபோன்று கைது செய்யப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. சீன நாட்டவர்கள் குவைத் மட்டுமல்ல, ஏனைய நாடுகளிலும் இதுபோன்ற ஹேக்கிங் தொழிலில் மிக திறம்பட செய்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சு இந்த குற்றவாளிகள் கைது செய்வதற்கான மிகுந்த முயற்சி எடுத்ததாகவும் அறிய முடிகின்றது. சைபர் குற்றப்பிரிவு இதை தீவிரமாக விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்துக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். எமது செய்தி சேவை தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். நேற்றைய தினம் ஒருவர் கொமெண்ட் பண்ணியிருந்தால் என்னவென்றால்,
தான் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீட்டில் பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் அந்த வீட்டில் தனது கடவுச்சீட்டுகள் தற்சமயம் தன்னோடு இருப்பதாகவும் தான் வேலைத்தளத்தில் இன்னும் ஒரு நபருடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் இருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார். அவருடைய கேள்வி என்னவென்றால், நான் ஒருவருக்கும் சொல்லாமல் இலங்கை திரும்பலாமா என்பது அவருடைய கேள்வி. இதற்குரிய விடையை தெரிந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேலை ஒப்பந்தங்கள் இருக்கின்றது, வீட்டை விட்டு வெளிக்கிட்டு ஒரு குறுகிய நேரத்தில் நீங்கள் போலீஸ் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய விசாக்கள் இடைநிறுத்தம் செய்யப்படும். அதன் பிறகு விமான நிலையங்களூடாக பயணங்களை மேற்கொள்ள முடியாது, விமான நிலையத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். இது போன்ற கேள்வி ஒருவர் நேற்று கேட்டிருந்தார். இவருக்கு விளங்கக்கூடிய வகையில் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பேன். வாட்ஸ்அப் லிங்க் இருக்கின்றது, கொமெண்டில் திறக்கின்றேன், சென்று பதிவிடுங்கள். இல்லை என்றால் கொமெண்டிலும் பதிவிடலாம். நன்றி.